கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவ செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டதான வேத வசனம் எசேயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28, 29 நாம் வாசிக்க கேட்கலாம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, அவருடைய காரியங்கள் ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, நல்ல கவனிங்கள், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பழகிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ செய்திக்கு தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மனமே சோர்ந்து போகாதே என்றதான ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நான் இன்றைக்கு கொடுக்க வந்திருக்கு. தேவ பிள்ளைகளை, சோத்திரம். உலகத்தில் அநேக மக்கள் தன் வாழ்க்கையில் ஏற்படுறதான பலவிதமான பிரச்சனைகளினாலே இன்றைக்கு ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்வது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை என்று சொல்றார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சில சமயங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை நாம் வைக்கும் பொழுது ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அவிசுவாச நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான பலவிதமான பிரச்சனைகளை கண்டு, குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள், வியாதியின் பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் நடக்கிறதான தவறான காரியங்கள் நிமித்தமாக, பிள்ளைகள் மூலமாக, புருஷன் மூலமாக, வேலை ஸ்தலத்தில் நடக்கிறதான நிகழ்ச்சிகள் மூலமாக, சமுதாயத்தில் நடக்கிறதான காரியங்களை பார்த்து, இப்படி பல காரியங்களின் நிமித்தமாக நம்முடைய உள்ளம் சோர்ந்து போன ஒரு நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேலே ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக மாட்டோம் என்று பைபிள் சொல்லுகிற பிள்ளைகளே. இன்றைக்கு நாம் பல விதத்திலே நம்ம சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாக நாம் இன்றைக்கு சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே எதையுமே செய்ய முடியாத ஒரு மன அழுத்தத்திற்குள்ளே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மன அழுத்தத்திற்குள்ளிருந்தும் இந்த சோர்ந்து போன நிலைமையிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட்டு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற பிள்ளைகளை, சோத்திரம். ஏனென்று சொன்னால், சோர்ந்து போகிறதான ஒரு மனம் எப்படி சந்தோஷம் அடைய முடியும் என்றுதான் இன்றைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியமாக எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், நல்ல கவனிங்க, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பலன் குன்றி போகிறது என்று வேதம் அழகாக சொல்கிறது. வேதத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்தது. என்ன ஆபத்து என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இப்போது யுத்தம் நடக்கிறது. இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு அடிமையாக வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்கள் நிமித்தமாக இப்பொழுது பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கும் நேரத்தில்
பெலிஸ்திய நாட்டிலிருந்து ஒருவன் எழும்பி வருகிறான். அவன் கோலியாத். இஸ்ரவேல் மக்கள் யுத்த வீரர்களாக ஒரு சில மக்கள் எழும்பி நிற்கிறார்கள். ஆனாலும் கூட கோலியாத்தை பார்த்த பொழுது இவர்கள் உள்ளத்திலே ஒரு பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் அவனுடைய உருவம் பெரிய, அவனுடைய தோற்றம் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு உருவமாக இருக்கிறது. அவனுடைய பேச்செல்லாம் கண்டபொழுது மிகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போகிறார்கள். வாசிக்கலாம் அந்த காரியத்தை தேவ பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, கலங்கி மிகவும் பயப்படுகிறார்கள். அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு அவன் ஒரு இழிவான வார்த்தைகளை பேசுகிறான், ஆண்டவரை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் மக்களை தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவனுடைய உருவத்தையும் பார்த்து ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இவன் எப்படி ஜெயிப்பது, எப்படி நம்ம வெற்றி பெறுவது? அப்படி வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு அடிமையாகிவிடுவோமே என்ற ஒரு பயம், இப்படிப்பட்டதான ஆபத்து நமக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி கலங்கி நிற்கும் நேரத்தில் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், கடவுள் அங்க ஒரு மனிதனை தேவன் கொண்டு வருகிறார். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கவனிங்கள், அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட உன்னோட கூட இருப்பாராக என்றார். தேவ பிள்ளைகளே, தாவீது பேசின அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில் நடந்ததான சம்பவத்தை சொல்கிறார். கடவுள் அவனுக்கு எப்படி உதவி செய்தார், அவனுக்கு எப்படி ஒரு ஆபத்து வந்தது, அந்த ஆபத்திலிருந்து நமக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை குறித்து தாவீது சவுலோட கூட விளக்கம் காட்டுகிறார். அப்படி சொல்லும் பொழுது சவுல் கண்டான் அவனுடைய வார்த்தைகளையும் அவனுக்குள்ளதான் ஒரு தைரியத்தையும், நல்ல கவனிங்கள், அவனுக்குள்ளதான் ஒரு தைரியத்தையும் அவனுடைய உற்சாகத்தையும் கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையும் அவன் பார்த்தபடினாலே இப்ப சொல்றான், போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்று. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஆகவே தாவீது இப்பொழுது கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுகிறான். கடைசியில கோலியாத்து ஜெயிக்கவில்லை, தாவீது ஜெயித்தான். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குண்டி போகும் என்று சொல்லப்படுகிறதே. இப்படிப்பட்ட ஆபத்து காலத்திலே இஸ்ரவேல் மக்களும் இந்த ராஜாவும் சோர்ந்து போனார்கள், பயந்து போனார்கள். ஆனால் தாவீதோ அவன் பயப்படவில்லை, ஆபத்தை கண்டு அவன் பயப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவன் கடவுள் மேல உள்ள நம்பிக்கை அவனுக்கு தைரியமாக இருந்தது. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். கடவுள் மேல உள்ள நம்பிக்கையும் கடவுள் அவனுக்கு செய்ததானே உதவிகளையும் அற்புதங்களையும் அவன் கண்டு ஆண்டவர் இன்னார் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். சில சங்கீதங்களிலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அவன் சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தாவே, தேவன் எனக்கு பலனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், ஆபத்து வந்தாலும் என்னை விடுவிக்க அவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பல சங்கீதத்திலே அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற தேவ பிள்ளைகளே. ஆகவே தாவீது கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையிலே அவன் தைரியமாக இருந்தான். எந்த ஆபத்து வந்தாலும் அவன் கலங்கி போவதில்லை, ஆபத்தை கண்டு அவன் விலகி போவதில்லை. பைபிள் சொல்லுது, நீதிமான் ஆபத்தை கண்டு அவன் பயப்பட மாட்டான் என்று சொல்லி, நீதிமான் ஆபத்தை வந்தாலும் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் தைரியமா இருப்பான் என்று சொல்லி, அப்போ தாவீது
அந்த ஆபத்தையே அவன் கண்டு பயந்து ஓடவில்லை. அவன் கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் போல அந்த கோலியாத்துக்கு முன்பதாக நின்று அவனை ஜெயித்தது மாத்திரமல்ல, கர்த்தரே எனக்கு பலனாக இருந்தார் என்று அங்கே சாட்சி கொடுக்கவும், கர்த்தரா எனக்கு இந்த ஆபத்திலிருந்து என் ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சந்தோஷமாய் கர்த்தரை கொடுத்து அவன் பாடலை பாடி தேவனை துதிக்கிறான். தேவ பிள்ளைகளே, நமக்கும் கூட இந்த நாட்களிலே பலவிதமான சோத்திரம் ஆபத்துகள் வரலாம். இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளை சோத்திரம் நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆபத்துக்கள் மனிதர்களுக்கு நெருங்கி வருகிறது. சோத்திரம் தேவ பிள்ளைகளே, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். உலகத்தில் பலவிதமான ஆபத்தான ஒரு சூழ்நிலைகளை நாம் அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே எந்த ஆபத்தையும் நீங்கள் கண்டு பயப்படாதீர்கள் தேவ பிள்ளைகளே. சில சமயத்தில் இப்படிப்பட்டதான ஆபத்தான செய்திகளை கேட்கிறோம். ஆகவே இங்கே பெரிய ஆபத்து வந்தது, இத்தனை மக்கள் செத்து போனார்கள், இங்கே இப்படிப்பட்ட சுனாமி வந்தது, இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்தது, இப்படி என்று சொல்லி பலவிதமான ஆபத்துகள் இருக்கதான் செய்கிறது. ஆனாலும் கூட கவனிங்கள், இன்றைக்கு நம்மை சுற்றிலுமாக தண்ணி இருக்கிறது. ஒரு பக்கம்தான் மலை, மீதி 3 பக்கம் தண்ணி இருக்கிறது. ஆபத்து நமக்கு நெருங்கிதான் இருக்கிறது, ஆபத்து இருக்கதான் செய்கிறது. ஆனாலும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆபத்து நமக்கு இருக்குது என்று தெரிந்தாலும் கூட நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தரே எனக்கு துணையாக இருக்கிறார், ஆண்டவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஆகவே கடவுள் மேலே நம்பிக்கையாயிருங்கள். எந்த ஆபத்தும் உங்களை நேரிடாதபடிக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்டதானே துர்ச்செய்திகளை கேட்டு, ஆபத்தான செய்திகளெல்லாம் கேட்டு மனம் வருத்தம் அடைகிறோம், மனம் சோர்ந்து போகிறோம் என்று சொல்ல போனால் மனம் அழுத்தம் அடைகிறோம். இந்த மனம் அழுத்தத்தினாலே நம்ம சரீரத்திலே பலவிதமான வியாதிகளும் பிரச்சனைகளும் வருகிறது. இந்த மன அழுத்தத்தினாலே தேவ பிள்ளைகளே பலவிதமான நம்ம உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே இந்த மன அழுத்தம் கொண்டு போகிறது தேவ பிள்ளைகளே. அதனாலே குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை. ஆகவே காரணம் என்னவென்று சொன்னால் நம்ம சோர்ந்து போன ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு ஆபத்தை கண்டும் நீங்கள் கலங்கவே தேவையில்லை. உங்கள் நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கட்டும். அந்த தாவீது எப்படி கடவுளோடு கூட இருந்தானோ அதே போல நீங்களும் கடவுளோடு கூட இருக்கும்போது எந்த ஆபத்தை கண்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் மன அழுத்தம் கொள்ளவே தேவையில்லை, நீங்கள் சோர்ந்து போகவே தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் நல்லவராக இருக்கிற தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். 2வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வாசியுங்கள். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சூரியன் உதித்த பொழுது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். பாருங்க, சரீரத்தில் ஒரு பிரச்சனை, சரீரத்திலே உஷ்ணமான ஒரு வெயில் அவனை தாக்குகிறது. அந்த வெயிலில் அவன் அந்த வெயிலை தாங்க முடியாத அளவுக்கு அவன் சோர்ந்து போகிறான். அவன் சோர்ந்து போய் ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை பேசுகிறான். இந்த வெயில் என்னை தாக்குகிறது, அதனால நான் மிகவும் வருத்தப்படுகிறேன், சோர்ந்து போக நிலைமைக்குள்ளே வந்துட்டேன், அதனால் நான் செத்து போகிறது நல்லது என்று சொல்கிறான். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்படிதான் நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கோம். சரீரத்தில் ஒரு வியாதி வந்துட்டா உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ இந்த வியாதி வந்துடுச்சே, நமக்கு என்ன பண்ணிடுமோ அப்படி என்று சொல்லி. சரீரத்தில் எந்த வியாதி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் தேவ பிள்ளைகளை. என்று சொன்னால் பைபிள் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி பைபிள் சொல்றது. இந்த வார்த்தையெல்லாம் நம்மை தேற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாரே. ஆகவே
இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, நாம் எதுக்குமே சோர்ந்து போக தேவையில்லை. ஒருவேளை உன்னுடைய வியாதியை பார்த்த மருத்துவர்கள் உனக்கு விரோதமாக ஏதாவது பேசி இருக்கலாம், உன் ஜீவன் போய்விடும் என்று சொல்லியிருக்கலாம், உன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனை வரும், இந்த வியாதி நிமித்தமாக பலவிதமான பிரச்சனை உனக்கு வரும் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனாலும் பைபிள் சொல்கிறது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி. இப்படி இந்த வெயிலே தாங்க முடியாத அந்த யோனா நெகட்டிவான வார்த்தைகளை பேசுவது போல நாமும் கூட சின்ன சின்ன பிரச்சனை, நம்ம சரீரத்தில் பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது மனம் சோர்ந்து போய்விடுறோம். மனம் சோர்ந்து போய் நம்ம வாழ்வதே விட சாகிறது மேல் என்று சொல்கிறோம். இல்லை தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை சாகடிப்பதற்காக உன்னை அழைக்கவில்லை, நீ வாழும்படியாக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சந்தோஷமாய் வாழும்படியாக, நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியாக, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆகவே சின்ன சின்னதான பிரச்சனைகளை கண்டு நீ சோர்ந்து போய் இப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதபடிக்கு தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வசனத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் உங்களை தேற்றே அது வல்லவராக இருக்கு. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். என்ன சொல்ல போனால், எலியா கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறான். கவனித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 4 வாசித்து பாருங்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். கவனிங்க தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போன ஒரு நிலைமைக்குள்ளே வந்து விட்டான். நல்ல பக்தி வைராக்கியம் உள்ளவன், அக்கினியை வானத்திலிருந்து வரவழைத்தவன், மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தவன், இப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவன் தன்னுடைய உயிருக்காக அவன் சோர்ந்து போன நிலைமைக்குள்ளே வந்து விட்டான். இந்த தேசத்தினுடைய அந்த சகோதரி சொல்றாள், இந்த இரவிலே அவனுடைய உயிரை எடுத்து விடுவேன் என்று சொன்ன உடனேயே அவள் பயந்து போனான், சோர்ந்து போனான். உன் தேவன் பெரியவரா, என் தேவன் பெரியவரா என்று சொல்லி மக்கள் மத்தியிலே சவாலிட்டு கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, பெரிய வெற்றியை பெற்றவன் கடைசியாக ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக பயந்து சோர்ந்து போய் நான் வாழ்வதை காட்டிலும் சாவதே நலம் என்று சொல்கிறான். இப்ப பிள்ளைகளே, பைபிள் சொல்லுதே, சாவதற்காக தேவன் அழைக்கவில்லை, நீ வாழும்படியாக, நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இப்ப பிள்ளைகளே, உன் குடும்பத்தில் நடக்கிறதான சின்ன சின்ன சண்டைகள் நிமித்தமாக கணவன் மனைவிக்கு ஒருவேளை சண்டை வரலாம், ஒருவேளை பிள்ளைகள் உங்கள் பேசாமல் கூட இருக்கலாம், ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் கண்டு நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்று சொன்னால் பைபிள் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுத்து உன்னை தாங்கும்படியாக, உனக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உனக்கு வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளை முழங்கால் படியிடுங்கள். கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக சேர்ந்து தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை வேதனைப்படுத்துகிறது, இந்த பிரச்சனை எல்லாம் என் உள்ளத்தை சோர்ந்து போக வைக்கிறது, இப்படிப்பட்டதான வியாதிகள் என்னுடைய உள்ளத்தை மன வருத்தப்படுத்துகிறது, மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது, நான் சோர்ந்து போன நிலைமைக்குள் இருக்கிற சுவாமி, ஆகவே எனக்கு நீர் விடுதலை தாரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு செபித்து பாருங்கள். அந்த ஜெபம் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. பைபிள் சொல்றது, ஜெபிக்கிறவனுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்தரவை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, நீங்க தேவனை கூப்பிடுங்க. அந்த சோர்வுக்கு தீர்வு இயேசுதான்.
ஆகவே இந்த சோர்வான நிலைமைகள், மன அழுத்தமான காரியங்கள், துக்கப்படுத்துகிற காரியங்கள், வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போக வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, இயேசுதான் அதற்கு வழி. இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக சொல்லி நாம் முடிக்கலாம். வாசியுங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். தேவ பிள்ளைகள், நெடுநாளாய் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியம் உங்களுக்கு நடக்காமல் போகும் பொழுது ரொம்ப சோர்ந்து போகிறீர்கள். ஐயோ, எத்தனையோ நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே, ஒருவே என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லையோ, கர்த்தர் என்னை பார்க்கவில்லையோ என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போன நிலைமைக்குள் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பாருங்கள். எந்த நேரத்தில் நீங்கள் வந்து முழங்கால் படியிட்டீர்களோ, என்றைக்கு தேவனை நோக்கி விண்ணப்பத்தை அறிவித்தீர்களோ, அன்றைக்கே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு விட்டார். உங்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பதற்காக கர்த்தர் ஏற்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஏற்ற வேலையில் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. ஆக தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கூட தேவ சமூகத்தில் சொல்றான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறார். அப்படி வைத்து விட்டு நடுநாளாய் காத்து இருக்கிறார். 25 வருஷம் அவன் வைத்த அந்த விண்ணப்பம் வைக்கும் பொழுது அவனுக்கு வயசு 75 இருக்கிறது. 75வது வயசுல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த விண்ணப்பத்துக்கு பதில் 25 ஆண்டுகள் பொறுத்து அவனுக்கு அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வருகிறது. அந்த பதில் வரும் பொழுது அந்த காரியம் அவனுக்கு ஜீவ விருட்சம் போல் இருந்தது. தேவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே உன் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் மேலே அதிகமாக நம்பிக்கை வைத்து அந்த ஆபிரகாம் காத்திருந்தான். ஆகவே ஆபிரகாம் அவனுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்றவாறு தேவன் பதில் கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளையின் மூலமாக தான் இஸ்ரவேல் சந்ததியே உருவாகும்படியாக தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்த தேவ பிள்ளைகளை சோதரன். அது மாத்திரமில்லைங்க, இன்னும் பலவிதமான ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். வாசிக்கலாமா? வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:9 வசனத்தை படித்து பாருங்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுக்காய் காத்திருந்தான். அவன் குழந்தையை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான் என்று பைபிள் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஒருவேளை 5 வருடம் ஆயிருக்கலாம், 1 வருஷம் ஆயிருக்கலாம், ஒருவேளை 10 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் நம்பிக்கையை இழந்து போகாதபடிக்கு உங்கள் நம்பிக்கையை கடவுள் சமூகத்திலே உறுதிப்படுத்துங்கள். தேவனுக்காக காத்திருங்கள். நீங்கள் பின்வாங்கி போக தேவையில்லை. உங்கள் அவிசுவாசம் உங்களை விட்டு விலகி போக தேவையில்லை. விசுவாசத்தோடு கூட காத்திருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் வரப்போகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக ஜீவ கனியை சாப்பிடுவது போல பெருத்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைவ தேவ பிள்ளைகளை சோதரம். நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க என்று பைபிள் சொல்லுது. அரசியல் வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில்
23 வசனத்தை கவனித்து பாருங்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்படுவதில்லை. நல்ல கவனித்த பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ, ஒருவேளை குழந்தைக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உங்கள் வேலைகளுக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை அரசாங்க வேலைக்காக காத்திருக்கலாம், நல்ல படிப்புக்கு வருவதற்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, அந்த காத்திருப்பதல் உன்னை ஒரு காலம் உன்னை வெட்கப்பட வைக்காது. கர்த்தர் உனக்கு பதில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படியாய் கர்த்தர் உனக்கு உதவி செய்வதாக. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். மனமே சோர்ந்து போகாதே என்றதானே தலைப்பில். இன்னைக்கு சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற காரியம் 3 சொன்னேன். முதல் காரியம் சொன்ன தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஆபத்தில் நீ சோர்ந்து போகும் பொழுது, அந்த ஆபத்தில் சோர்ந்து போகும் பொழுது தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆபத்தில் சோர்ந்து போகும் பொழுது தேவனாய் கர்த்தர் தாவீது மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்தார். தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். 2வதாக பார்க்கிற தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். பைபிள் சொல்றது, இன்றைக்கு சரீரத்தில் எந்த ஒரு வியாதியை நம்ம சோர்ந்து போனாலும் அந்த வியாதிகளிலே இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய வசனம் உன்னை தேற்றி அரவணைத்து உனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். கடைசியாக வாசித்தோம், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ, அந்த காத்திருப்பது நிமித்தமாய் நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் காத்திருந்தான். அவன் வெட்கப்பட்டு போகவில்லை, அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் விசுவாசத்திலே நம்பிக்கையாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு உதவிகளை செய்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தினது போல உன் வாழ்க்கையும் சந்தோஷப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருப்போம். சோர்ந்து போக வேண்டாம், மன அழுத்தத்துக்கு வர வேண்டாம். உன் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தேவ பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். மனம் சோர்ந்து போகாதபடிக்கு கடவுள் மேலே நம்பிக்கையாக இருப்போம், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம், சமூகத்திலே காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நன்றியோடு ஜெபிக்கிறேன். தேவாதி தேவனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. இந்த வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு உண்மையில் நம்பிக்கையாக இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்ள கிருபை கொடுக்கிறார். ஏசு ரத்தத்தாட்சாயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.